எனது ஆசன் வலைதளம் சார்பாக இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு இடும்பவனம் கார்த்திக்கை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் கார்த்திக். வணக்கம். இப்போது நாம் தமிழர் கட்சி வர இருக்கிற 2026 சட்டமன்ற தேர்தலில் முதல் வேட்பாளராக, அதாவது 2026 சட்டமன்ற தொகுதியினுடைய முதல் வேட்பாளராக திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்களை வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் இறக்கியிருக்கு. இதில் இதுவரையிலையும் இடும்பவனம் கார்த்திக்கை ஒரு பெரிய பரப்புரையாளராக, தமிழ்நாடு முழுமைக்கும் போயிட்டு வந்த ஒரு பரப்புரையாளராக நம்ம பார்த்துருக்குறோம். முதல் முறையாக வேட்பாளராக நீங்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறீங்க. இந்த அனுபவம் குறித்து, வேதாரண்ய சட்டமன்ற தொகுதி குறித்து உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. பெரிய கருத்து ஒன்றும் இல்லை, செயல்படணும், அவ்வளோதான். பரப்புரையாளங்கிறப்ப ஒவ்வொரு ஊர்லேயும் போய் பேசிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் எளிமையானது தான். மற்றவங்க எல்லாம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அவங்க வெயிலில் வேகாத பரப்புரை செய்வாங்க. நமக்கு பரப்புரைங்கிறது மாலை நேர பொதுக்கூட்டமாக இருந்துச்சு. அதனால் ஒவ்வொரு ஊருக்கும் பயணம் பண்ணி பொதுக்கூட்டம் பேசிட்டு வந்துட்டோம். பெரிய சுமை அப்படின்னு ஒன்றும் இல்லை. ஆனால் வேட்பாளருங்கிறது ஒரு பொறுப்பு மிகுந்த, சுமை மிகுந்த ஒன்று தான். அதனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் பரப்புரையாளராக போயிடலாம் அப்படிங்கிறத விருப்பம். அண்ணன் இட்ட உத்தரவு, கட்சி தலைமையோட கட்டளை. அதனால் அதை ஏற்று நம்ம சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை அது சொல்கிறதுக்கு. அதே போல் நீங்கள் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட அல்லது அறிவிப்பு கூட்டம் நடத்த திட்டமிட்டிருந்த அந்த காலகட்டத்தில், அந்த நாளில் இந்த தமிழ்நாட்டுடைய மிக முக்கியமான காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாமே முதல் வேட்பாளர் என்று உங்கள் படங்களை போட்டு செய்தி வெளியிட்டுச்சு. அதே போல் இன்னொரு செய்தி என்ன பகிர்ந்துச்சுன்னா, முதல்ல ஒரு வலிமையான வேட்பாளரை இறக்கணும் அப்படின்னு சீமான் எதற்கு முடிவு பண்ணாருன்னா, இவர் கட்டாயம் வெல்லக்கூடிய வேட்பாளர். அப்போ ஒரு வலிமையான வேட்பாளரை நம்ம களம் இறக்கிறதுக்கு மூலம் அடுத்தடுத்த வெற்றிகள் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் களம் இறக்குனாங்க அப்படின்னு பேசப்பட்டது. வேதாரண்யத்தை பொறுத்தவரையிலையும் உங்கள் தொகுதிக்கு மிக அருகாமையிலான தொகுதி. நீங்கள் பலமுறை அங்கே போய் பேசியிருக்கிற தொகுதி. அந்த தொகுதி குறித்து தங்களுடைய கருத்து என்ன? முதல்ல இந்த முதலாக அறிவிக்கப்பட்டதுங்கிறது அது உண்மைக்கு மாறானது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இப்போ கன்னியாகுமரியில் அன்னைக்கு ஜெனிஃபர் அவர்கள் அவங்க அறிவிக்கப்பட்டு வேலைகளை பயங்கரமாக போயிட்டுருக்காங்க. அதே போல் தென்காசியில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு இடங்களில் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்காங்க. நான் தொலைக்காட்சி இந்த ஊடக விவாதங்கள் போனதால், முகம் அறியப்பட்டதால் நான் தான் முதலாக அறிவிக்கப்பட்டது போல் ஒரு செய்தி வருது. அதுவும் உண்மை இல்லை. ஏற்கனவே பல இடங்களில் அறிவிக்கப்பட்டு வேலைகள் தொடங்கிட்டாங்க. வேதாரண்யத்தை பொறுத்த வரைக்கும் அது காவிரியோட கடைமடை பகுதி அப்படின்னு சொல்லலாம். விவசாயம் ஒரு பக்கம், மீன்பிடி தொழில் மறுபக்கம், ரெண்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதே போல் தலைவர் பிரபாகரன் அவர்கள் உளவிய நிலம் அப்படின்னு சொல்லலாம். 90களில் அங்கே தலைவர் இயல்பாக உழவிருக்கார். அதே போல் இனமான உணர்வாளர்கள் மிகுந்த ஒரு பகுதி. அதனால் அந்த பகுதியே நமக்கு உணவு ரீதியாக ரொம்ப நெருக்கமான பகுதி. எனக்கு பக்கத்து தொகுதி, அருகாமையில் இருக்கக்கூடிய தொகுதி. வேதாரண்யத்துக்கு போகிறோம்னா வேதாரண்யத்துக்கு ஒரு அரை மணி நேரத்தில் அந்த வேதாரண்யம் அந்த ஊருக்கே போயிடலாம். எனக்கு பக்கத்து ஊர்லேருந்தே தொகுதி தொடங்குது. அது அப்படி தான் பார்க்கணும். மற்றபடி கடந்த முறை ஓஎஸ் மணியன் வென்றிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் வெற்றி பெற்றதான் பார்க்குறப்ப அதிகபட்ச வெற்றியாளர் வாக்குங்கிறது 78,000 வாக்கு தான் அதிகபட்சமாக வெற்றியாளரின் வாக்காக இருக்குது. அதுக்கு முடிய 60,000 வாக்கு, 25,000, 28,000 வாக்கெல்லாம் வெற்றி வாக்காக இருந்திருக்குது. அப்போ இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2021 அண்ணன் ராஜேந்திரன் போட்டிட்டாங்க. 9,000 வாக்குகளுக்கு மேலே பெற்றாங்க. கடைசியாக கார்த்திகா நாகை பார்லமெண்ட் தொகுதி சார்பாக போட்டிட்டப்போ வேதாரண்ய சட்டமன்ற தொகுதியில் 21,000 வாக்குகளை பெற்றிருக்காங்க. இந்த 21,000 வாக்கு அப்படிங்கிற ஏற்கனவே நம்ம பெற்றிருக்கோம். இப்போ 4 முனை போட்டி நிலவுவதால் வாக்குகள் பிரியும். அப்போ இந்த 21,000 வாக்கை ஒரு 3 மடங்காக மாற்றி, 3 மடங்கு 4 மடங்காக நம்ம மாற்றிட்டோம்னா அங்கே நம்ம கட்சி வென்றும். அதுதான் வேலை திட்டம். ஆனால் மாற்றுவது எளிதல்ல, ஆனால் சாத்தியமற்றதும் இல்லை. அப்போ சாத்தியப்படுத்த தான் வேலை செய்யணும். அதுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த இருக்கக்கூடிய இன்னும் 10-12 மாதங்களில் உழைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு அங்கே அருமையான கள தளபதிகள் இருக்கிறாங்க. நமக்கு அவங்க என்ன உத்தரவு போடுறாங்களோ அந்த உத்தரவுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம வேலை செஞ்சால் போதும்னு நினைக்கிறேன்.
நீங்கள் வேட்பாளராக நம்ம வந்து அந்த கூட்டம் நடத்தி உங்களை வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த நாள்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் முக்கியமான காட்சி ஊடகங்கள், அச்சு ஊடகங்கள் எல்லாமே பரபரப்பாக பேசிய ஒரு செய்தி, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்திச்சிட்டாரு, அவங்களோட வந்து கூட்டணி பேசுவதற்கான முயற்சியில் ஈடுபடுது, நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு போகுது போன்ற செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது. இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன? 2014 வந்து நாம் தமிழர் கட்சி வந்து வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிற பண்பாட்டு படைப்பிரிவை தொடங்குது. நீங்கள் தான் அதுக்கு முதன்மை ஒருங்கிணைப்பாளர். அந்த வீரத்தமிழ் தொடங்கின காலகட்டம், அதே காலகட்டத்தில் வந்து பாஜக வந்து ஆச்சரியாரத்தில் ஏறுது. இந்த வீரத்தமிழர் முன்னணி அப்படிங்கிறது ஒரு மெய்யியல் மீட்சிக்கான ஒரு படைப்பிரிவு. அதுக்கு ஒரு இந்துத்துவ சாயம் பூசி இவங்க பாஜக போல் இவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஒரு முத்திரையை தொடங்கினாங்க. அப்புறம் பாஜக அதிகாரத்துக்கு வந்த பிறகு நமக்கு வந்து பாஜக சாயம் வந்து 10 ஆண்டுகளாக பூசப்படுது. பாஜகவுடைய பி டீம், சங்கி அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த அவதூறு பரப்புரை வந்து செய்யப்பட்டு கொண்டே இருக்குது. அதில் ரஜினிகாந்தை வந்து பாஜக வந்து முன்னெடுத்து வேலை செஞ்சுச்சு. ரஜினிகாந்தை வச்சு தமிழ்நாட்டில் வேரூன்ற முடியாதா, காலூன்ற முடியாதான்னு வேலை செஞ்சாங்க. ரஜினிகாந்த் நுழைய முற்பட்ட போது மிக கடுமையாக எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினது வந்து அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. பிறகு அவர் வந்து நான் அரசியலுக்கு வரலன்ட்டு அவர் முழுக்கு போட்டு போயிட்டார். அதன் பிறகான காலகட்டங்களில் பல ஆண்டுகளுக்கு பிறகு ரஜினிகாந்த் வந்து தனிப்பட்ட முறையில் அண்ணனை சந்திக்க விரும்பி அண்ணன் போய் சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. ஒரு இயல்பான உரையாடல். அந்த உரையாடலில் அரசியலும் பேசப்படுது. ஆனால் அரசியல் நோக்கமற்ற சந்திப்பு. அரசியல் பேசப்படுது, அரசியல் நோக்கமற்ற சந்திப்பு. அந்த சந்திப்புக்கு எந்த தொடர்ச்சியும் கிடையாது, அதோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த சந்திப்புக்கு ஒரு உள்நோக்கம் கற்பித்து அதுக்கு பல கதைகளை கட்டவிழ்த்து விட்டு அதுக்கு ஒரு வர்ணம் பூசி, காவி வர்ணத்தை பூசி விட்டு அப்போ ஒரு கட்டுக்கதையை சொன்னாங்க. அதுக்கும் பிறகு பார்க்குறப்ப இப்போ அப்போ ஒரு சந்திப்பு நிகழ்ந்துச்சு. சந்திப்புக்கு உள்நோக்கம் கற்பித்தாங்க. அதே போல் 2021 வந்து சசிகலா அம்மையாரை வந்து தனிப்பட்ட முறையில் சந்திக்க விரும்புகிறாங்க. போய் அண்ணன் பார்க்குறாரு. தேர்தல் நெருக்கமாக இருக்குங்கிறதுனால அந்த சமயத்தில் அதுக்கு ஒரு சாயம் பூசினாங்க. ஊழல் குற்றவாளியை போய் எப்படி சந்திக்கலாம், சீமான் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு கிளப்பினாங்க. இப்படி இந்த சசிகலாவுடனான சந்திப்பு, இந்த பக்கம் ரஜினிகாந்தோடதான சந்திப்பு, இந்த சந்திப்புகளுக்கு உள்நோக்கம் கற்பிக்கப்பட்டுச்சு. ஆனால் அண்மையில் சந்திப்பே நிகழலை, இவங்களா சந்திப்பு நிகழ்ந்தா சொல்லி ஒரு கட்டுக்கதையை கட்டவிழ்த்து விடுறாங்க. என்னென்னா, இந்த பக்கம் வந்து சசிகலா ஊழல் குற்றவாளி எப்படி போய் பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதை எடுத்துக்குவோம். இந்த தமிழ்நாட்டோட முதலமைச்சர் வந்து ஐயா ஸ்டாலின், அவர் பீகார் போகிறப்ப நிதிஷ்குமார் காலில் விழுந்து வணங்குது. நிதிஷ்குமார் வந்து மாட்டுத்தீவன வழக்கில் வந்து தண்டனை பெற்ற ஒரு ஊழல் குற்றவாளி. ஒரு ஊழல் குற்றவாளி காலில் முதலமைச்சர் எப்படா காலில் விழலான்னு இந்த நாட்டில் ஒருவர் கூட கேள்வி எழுப்பல. இது மட்டும் இல்லாமல் அதே நிதிஷ்குமாரோட கூட்டணி வைக்கிறாங்க. இந்தியாவில் அந்த அணிச்சருக்கு செய்கிறாங்க ஒரு பக்கம். அப்புறம் இந்த பக்கம் 2019 அன்னைக்கு வந்து ராஜ்யசபா மாநிலங்களவை உறுப்பினராக வைகோ ஆன பிறகு திமுக கூட்டணிலாம் ஆன பிறகு டெல்லி கிளம்பி போகிறார். டெல்லி கிளம்பி போகிறப்ப அத்வானி காலில் குடும்பத்தோடு விழுந்து வணங்கி ஆசி வாங்குகிறார் வைகோ. திராவிட இயக்க போர்வாள் எப்படி போய் இந்துத்துவ சூத்திரதாரி காலில் விழலாம் அப்படின்னு நாட்டில் யாரும் கேள்வி எழுப்பல. அதை பேசுவர்களாக்கலை, அது சர்ச்சையாக மாற்றலை. வைகோவுக்கு எந்த வர்ணமும் பூசலை. ஆனால் இந்த சந்திப்புகளுக்கு வர்ணம் பூசப்படுது. இந்த நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, பார்த்த மாதிரி இருந்தால் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பார்க்கல. ஆனால் பார்க்காத சந்திப்புக்கு பார்த்தான்னு சொல்லி ஒரு கதை. இது ஒரு பக்கம். அதுக்கும் பிறகு இந்த எஸ்ஆர்எம் அந்த நிறுவனத்தோட ஒரு பொது நிகழ்வு, சொல் தமிழா சொல்லுங்கிற ஒரு பொது நிகழ்வு. அந்த நிகழ்வில் வந்து அண்ணன் சிறப்பு அழைப்பாளர், அதே போல் அண்ணாமலையும் சிறப்பு அழைப்பாளர். அதை வந்து பாரிவேந்தர் ஏற்பாடு பண்ணுறார். ஒரு பொது நிகழ்வு. அந்த மேடையில் வந்து எந்த அளவுக்கு அரசியல் பேச முடியுமோ அந்த அளவுக்கு அண்ணன் அரசியலை வந்து பேசியிருந்தாங்க. அது அண்ணாமலை சொன்ன கருத்து கூட மாற்று கருத்தை பதிவு பண்ணாங்க. அண்ணாமலை கூட வந்து நான் வந்து தேசியத்தில் தமிழை பார்க்குறேன், அவர் வந்து தமிழில் தேசியத்தை பார்க்குறாரு, ரெண்டு பேருக்கும் உள்ள இடைவெளி வேறுபாடு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறப்ப, நான் முதல்ல வந்து எங்கள் அம்மாவுக்கு மகனாந்துட்டு போகிறேன், அப்போ அத்தைக்கு மருமானா இருக்கேன்னு சொல்லிட்டு அதுக்கு மாற்று கருத்தை வெளிப்படுத்தினாங்க. இந்த கடந்த 1 மாத காலமாக வந்து இந்தி திணிப்பு, மும்மொழி கொள்கை அவன் பேசுபொருளாக இருக்கிற வேளையில் தாய்மொழியோட அவசியம் என்ன, பிற மொழியை திணிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி அந்த மேடையில் வந்து 1/4 மணி நேரம் பேசியிருக்காங்க. அப்படி வந்து பாஜகவோட கோட்பாட்டுக்கு முரணாக தான் இந்த மேடையில் பேசியிருக்காங்க.
ஆனால் இந்த சந்திப்பு, இந்த நிர்மலா சீதாராமன் சந்திச்சா சொல்லப்படுற பொய், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாஜகவோட போக போகிறாரு அப்படின்னு கதையை கிளப்புறாங்க. இப்போ பாஜகவோட போகாது நாம் தமிழர் கட்சி என்ன பண்ண போகிறேன்? அப்போ என்ன சொல்லுவேன்? அதாவது பாஜகவோட போகுதுன்னு ஒரு வாதத்துக்கு வச்சுட்டா கூட, அப்படி கூட்டணி பேரம் பேசக்கூடிய ஒரு கட்சி வேட்பாளர் அறிவிக்குமா? கூட்டணி பேரம் பேசுகிறாங்கன்னா எப்படி வேட்பாளர் அறிவிப்பாங்க? குறைந்தபட்சம் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் யார் வேட்பாளர்னு ஊடகங்களுக்கே தெரியும். அப்போ வந்து வேட்பாளர் தெரிஞ்சு போச்சு. இன்னும் பல இடங்களில் வேட்பாளர் முடிவு பண்ணியாச்சு. அப்படி இருக்கப்ப 234 தொகுதி அதை வந்து இந்த ஆண்டுக்குள்ளே இறுதி பண்ணிடணும், வேட்பாளர்களை வந்து இறுதி பண்ணிடணும், கட்டமைப்பை வலுப்படுத்திடணும் அப்படின்னு சீமான் வந்து தொடர்ச்சியாக சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க. அப்படி இருக்க எப்படி கூட்டணி பேசுவாங்க? 2016 வந்து நாம் தேர்தல் எதிர்கொண்டோம் முதல் முறையாக. 15 அதற்கான வேலைகள் தொடங்குறப்ப சீமான் வந்து தனிச்சா நிற்க மாட்டார், கூட்டணிக்கு போயிடுவார் தேர்தல் நெருக்கத்தில் அப்படின்னு பேசினாங்க. 16 மட்டும் இல்லை, 19, 21, 24 4 பொது தேர்தலை வந்து தனிச்சே நம்ம சந்திச்சிட்டோம். ஆனால் இப்போயும் வந்து மறுபடியும் கூட்டணிக்கு போயிடுவாங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் பாஜக வளராமல் தடுத்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான். நாம் தமிழர் கட்சி இல்லை, அண்ணன் சீமான் இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? திமுக அதிமுக பிடிக்காத மக்களோட வாக்கு, இளைஞர்களோட வாக்கு ஒட்டுமொத்தமாக பாஜக போயிருக்கும். எனக்கு திமுகவும் பிடிக்கல, அதிமுக பிடிக்கல, போயிருப்பான், அண்ணாமலைன்னு போயிருப்பான். அப்போ அதை தடுத்து நாம் தமிழர் கட்சி தான் காப்பாற்றி கொண்டு இருக்கு. ஆரிய மயமாக்களை தடுக்கிற வேலை இது நாம் தமிழர் கட்சி தான் செய்யுது. எல்லா கட்சியும் இந்துன்னு பேசுது, அதிமுக பேசுது, திமுக பேசுது, நாங்கள்லாம் இந்துக்களுக்கு விரோதி இல்லை, இந்துக்கள் 90 விழுக்காடு இந்துக்கள் நாங்கள் தான் உண்மையான இந்துக்கள்லாம் பேசுது. ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழர்கள் இந்துக்களே இல்லை என்று பேசக்கூடிய ஒரே அரசியல் பெரியக்கம் இந்திய பெருநிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அப்போ இந்துத்துவாவோட அந்த எல்லாத்தையும் தடுக்கிறது நாம் தமிழர் கட்சி தான். இது கோட்பாட்டளவில் நம்ம இந்துக்கள் இல்லைன்னு பேசுகிறோம். சிவன் இந்து அல்ல, முருகன் இந்து அல்ல, சிவனும் முருகன் அப்பா பிள்ளை இல்லை, எங்களோட கண்ணனை தேடிக்கொண்டு கிருஷ்ணன் ஆகிட்டான், எங்களோட சிவனை தேடிக்கொண்டு ருத்ரன் ஆகிட்டான் அப்படின்னு, எங்களோட கொற்றவையை தேடிக்கொண்டு அவன் ஒன்று வச்சுக்கிட்டான் அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் மீட்கிறோம். எங்களோட வள்ளுவனை, எங்களோட வைகுந்தரை, எங்களோட வல்லாரை எல்லாம் திருடி கொண்டு போயிட்டான்னு சொல்லி கோட்பாட்டு ரீதியாகவும் சண்டை போடுறோம். அதே போல் பாஜக முன்வைக்கக்கூடிய திட்டங்களை, சட்டங்களை எல்லாத்தையும் இருக்கிறோம். பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தபோது 3வது நாளே சொன்னார் அண்ணன் சீமான். அன்னைக்கு வைகோ வரவேற்றார், பாராட்டினார், கருணாநிதி வரவேற்றார் தொடக்கத்தில். ஆனால் அண்ணன் சீமான் வந்து பண மதிப்பிழப்பால் எந்த லாபமும் இல்லை, நோட்டை மாற்றி பயனில்லை, ரூட்டை மாற்றுங்க, தாளை மாற்றி பயனில்லை, தத்துவத்தை மாற்றுங்கன்னாரு. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த போது இது தீர்ப்பு தானே ஒழிய நீதி அல்ல என்று பேசியது நாம் தமிழர் கட்சி. அதே போல் பாஜக கொண்டு வந்த பல திட்டங்கள், சட்டங்கள் எல்லாத்தையும் எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி. காஷ்மீரோட மாநில தன்னுரிமை பறிப்பை எதிர்த்தது நாம் தமிழர் கட்சி. ஆனால் திமுக மாநில தன்னாட்சிக்கு எதிரான என்ஐஏவை 2019 ஆதரிச்சாங்க. 2016 ஜிஎஸ்டியை கொண்டு வந்தப்ப ஜிஎஸ்டியை மாநிலங்களவையில் இதே திமுக ஆதரிச்சு. ராமர் கோயில் கட்டிக்கொள்ளாங்கிற தீர்ப்பை வரவேற்றுச்சு. திராவிட மாநிலத்துக்கு முன்னோடியே வந்து ராமர் தான், திராவிட மாநிலத்துக்கு முன்னோடியே ராமர் தான், பெரியாருக்கு, அண்ணாவுக்கு, கலைஞருக்கு எல்லாருக்கும் முன்னோடி ராமர் தான். ராமர் சமூக நீதி காவலர், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் வந்து அயோத்தியில் போய் வழிபடுவேன்னு ரகுபதி பேசுறாரு. அவர் பேசிய பிறகு அந்த கருத்தை திமுக தலைவி மறுக்கவோ அந்த கருத்தை வந்து அவர் திரும்ப பெறவோ செய்ய எதுவும் பண்ணலை. அதாவது இந்துக்கள்னு சொல்லாதீங்க அப்படின்னு ராசா மேடலை பேசுறாரு. அது வந்து புதிய கருத்து இல்லை, திராவிட இயக்கத்தில் சொன்ன கருத்து தான், பெரியார் சொன்ன கருத்து தான், அண்ணா சொன்ன கருத்து தான். அவர் சொல்கிறா இந்துக்கள்னு சொல்லாதீங்க, நாம் இந்துக்கள்னு பரப்புரை செய்யுங்க, தீக்கதிர், விடுதலை, முரசொலி போன்ற இதழ்களில் வந்து இந்துக்கள் இல்லைன்னு பரப்புரை செய்யுங்க, நம்ம இந்துக்களாக இருந்தால் சூத்திரனாகவும், சூத்திரனாக இருந்தால் வேஷ்டி மக்களாகவும், தேவடிய மக்களாகிடுவோம் அப்படின்னு பேசுறாரு. அந்த கருத்தை திருச்சி எப்படி பரப்புகிறாங்க சங் பரிவார் கூட்டம்னா, இந்துக்கள்னா தேவடிய மக்கள் சொல்லிட்டாரு அப்படின்னு பரப்புகிறாங்க. அந்த சமயத்தில் திமுக தலைமை ராசாவோட கருத்து சரியானது அப்படின்னு எங்கேயும் வாதிடலை, முரசொலியில் தலையங்கமோ கற்றையோ வெடிக்கலை, எந்த கருத்தரங்கும் போடலை. அது குறித்து கேட்குறப்ப சேகர் பாபு காதை விடலன்ட்டு போயிட்டார், பொன்முடி கரைச்சொலன்ட்டு போயிட்டார். ஒரு கட்டத்தில் அந்த இந்துக்கள் இல்லை என்று பேசிய ராசா திமுக தலைமையால் நிர்பந்திக்கப்பட்டு சனாதன இந்து வேற, சாமானிய இந்து வேறன்னு. ஆனால் ஐயா மணிரசன் வந்து ஆரி இந்து, தமிழ் இந்துன்னு அவங்க சொல்கிறாங்க, நாம் அதை ஏற்கலை. ஆனால் அவங்க ஒரு யுக்தி அதை வைக்கிறப்ப அவருக்கு ஒரு உள்நோக்கம் கற்பிச்சு ஆரி இந்து, தமிழ் இந்து வந்துட்டாங்க, இது மாபோசியோட வழி,
மாபோசிக்கு கூட எங்கள் தலைவர் கலைஞர் வந்து செலவு வச்சார், நாங்கள் அதுவும் வைக்க மாட்டோம் அப்படின்னு பேசினவர் சனாதன இந்து வேற சாமானிய இந்து வேற அப்படின்ட்டார். அன்னைக்கு இந்துக்கள் இல்லைன்னு ராசா பேசினப்ப ராசாவுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுத்தது அண்ணன் சீமான், நாம் தமிழர் கட்சி. அப்போ முழுக்க முழுக்க பாஜகவை எதிர்த்து செல்லுன்னு சமரசம் இல்லாமல் சண்டை போடுறது நாம் தமிழர் கட்சி தான். அந்த கட்சி எப்படி பாஜக கூட்டணிக்கு போகும்? அப்போ இது வந்து கற்பனைவாதம். நாம் தமிழர் கட்சியோட நம்பகத்தன்மையை கெடுப்பதற்கு செய்யக்கூடிய வேலை. பாஜக வந்து அண்ணன் சீமானை வந்து நாம் தமிழர் கட்சி பிரிவினைவாத இயக்கம், அண்ணன் சீமான தேசத்துறோகி, சமூக ரீதியெல்லாம் கட்சிராஜா பேசியிருக்காரு, கூயி சீமானெலாம் கேட்டிருக்காரு. இன்னைக்கு வந்து சீமானின் நண்பர் அப்படின்னு பேசுகிறாருன்னா நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி எழுச்சி தனிச்சுன்னு 8 விழுக்காடு வாக்களை பெற்று மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்டுருச்சு, தவிர்க்க முடியாத ஒரு பெரும் ஆற்றலாக மாறிடுச்சு. அதனால தன்மையைப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. பாஜக அப்படி முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பக்கம் திமுக தள்ளிவிட பார்க்குறது, எப்படியா தள்ளி விட்டுரும் அப்படின்னு. அதற்கான வேலைகள் தான் இந்த கருத்துருவாக்கம். இதெல்லாமே அதே போல் தமிழக அரசினுடைய கீழே செயல்படுகின்ற காவல்துறை மக்களை எவ்வாறு அணுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி வந்திருக்கு. நேற்று வந்து தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் வந்து ஒரு குடும்பத்திலிருந்து ஒரு இளைஞரை கைது பண்ணி கொண்டுட்டு போகுது. காரணம் எதுவும் சொல்லலை. காரணம் சொல்லாதனால அந்த குடும்பத்தை சேர்ந்த சகோதரிகள் வந்து தடுத்து இல்லைல்ல நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க அவங்களுக்கு எப்படி நடத்துனாங்கன்னு தெரியாத ஒரு சூழலில் அவங்க கைது பண்ணி வந்து சிறையில் அது போலீஸ் ஸ்டேஷன் காவல் நிலையத்தில் கொண்டு போய் வைத்தப்படுறேன்னு அவங்க வந்து எதிர்த்து போராட்டம் பண்ணுறோங்கிற பேரில் வந்து விஷத்தை அருந்தி வந்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஒருத்தர் ஆபத்தான சூழலில் வந்து இப்போ மருத்துவமனையில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறது வந்து ஒரே ஒரு செய்தி தான். ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் சட்டம் ஒழுங்கு காவல்துறையினுடைய செயல்பாடு குறித்து உங்களுடைய கண்ணோட்டம் என்ன, நீங்கள் எப்படி பார்க்குறீங்கிறத மட்டும் பதிவு பண்ணுங்கிறது குறித்து. அதாவது காவல்துறையோட பொற்காலம் அப்படின்னு ஐயா ஸ்டாலின் சொன்னார், அது 100 விழுக்காடு உண்மைதான். ஏன்னா காவல்துறையின் பொற்காலம் தான் இது. ஏன்னா தமிழ்நாடு வந்து போலீஸ் ஸ்டேட்டாக மாறிவிட்டது. இங்கே காவல்துறை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எல்லை மீறி நடந்துக்கலாம் அப்படிங்கிற நிலைமை ஆகி போச்சு. இதே ஐயா ஸ்டாலின் வந்து ஜெய்பீம் படம் வந்தப்போ படத்தை பார்த்துட்டு நான் வந்து மிஸ்ஸா காலத்து நினைவுகளை வந்து அசை போடுறேன், அது என் மனசில் வந்து நிழலாடுது அப்படின்னாரு. மிஸ்ஸா காலத்தில் காவல்துறை வந்து துன்புறுத்தினதை வந்து இன்றைக்கி வரைக்கும் அவர் பேசுகிறார். அப்புறம் அவர் எப்படியெல்லாம் தாக்கப்பட்டாருங்கிறத வந்து ஒரு சிலை போல் வடிவமைச்சு அவங்க காட்சிகளாக வைக்கிறாங்க. ஆனால் இந்த திமுகவோட ஆட்சி காலத்தில் குறைந்தபட்சம் வந்து 30க்கும் மேற்பட்ட காவல் நிலைய மரணங்கள். ஆனால் இந்த மரணங்கள் வந்து இங்கே பேசுவரலாகலை. சாத்தாங்குளத்தில் வந்து தந்தை மகன் படுகொலை செய்யப்பட்டப்ப அன்னைக்கு வந்து காவல் நிலையம் சாத்தான்களின் கூடமாக மாறி வருகிறது என்று சொன்னவர் ஐயா ஸ்டாலின். கொரோனா காலத்தில் வந்து அனுமதி மறுக்கப்பட்ட போதும் அன்றைக்கி வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரை போய் பார்த்தாரு உதயநிதி ஸ்டாலின், நம்ம மாற்று கருத்து சொல்லலை. ஆனால் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி வந்து உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி தான். அங்கே வந்து ஒரு இளைஞர் விக்னேஸ்வரன் இளைஞர் வந்து அடித்து கொலை செய்யப்பட்டு காவல்துறையை முன்னின்று உடம்பை எரிக்குது. அந்த சமயம் சட்டசபை நடந்ததால் அந்த மரணம் பேசுபொருளாகி அதுக்கு மட்டும் தொடர்புடையவங்களை வந்து கைது பண்ணுற நிலை வந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த எந்த கொலைகளுக்கும் இந்த காவல் நிலைய மரணங்களுக்கும் எந்த நீதியும் கிடைக்கல, எல்லாத்தையும் அப்படியே விட்டாங்க. அப்போ அதிமுக ஆட்சி காலத்தை வந்து தூத்துக்குடி படுகொலை 15 பேரை கொள்கிறாங்க, நாங்கள் வந்தோம்னா குற்றவாளிகள் கூண்டில் ஏற்றுவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தது இதே திமுக. அந்த அருணாச்சல ஆணையத்தோட அறிக்கையை வந்து திமுகவோட ஆட்சியில் சமர்ப்பிக்கப்படுது 2 ஆண்டுக்கு முடி. அதில் வந்து 15க்கும் மேற்பட்டவங்க மேலே வந்து குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும், வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தணுங்கிறாங்க. இது வரைக்கும் யாரையும் சிறைப்படுத்தலையே. 2019 பாராளுமன்ற தேர்தலில் இங்கே தூத்துக்குடியில் வாக்கு கேட்குறப்ப இறந்து போன அந்த படுகொலை செய்யப்பட்ட ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு தான் திமுக வாக்கு கேட்குது. அந்த ஸ்னோலினோட தாயார் சொல்கிறாங்க, சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி கிடைச்சிச்சு, இதை நீதி கிடைக்கலங்கிறாங்க. ஏன்னா காவல்துறை அப்படிங்கிறதுனால அது யாரையும் இது வரைக்கும் கைது பண்ணல. அதே போல் இந்த ஆட்சியில் இதுவரைக்கும் 22க்கும் மேற்பட்ட என்கவுண்டர் படுகொலைகள் தெலுங்கானாவில் என்கவுண்டர் நிகழ்த்தப்படுது போன ஆட்சி காலத்தில். கனிமொழி அம்மையார் சொல்கிறாங்க, என்கவுண்டரை வந்து ஏற்க முடியாது, இது வந்து பழங்குடி மக்கள், விளிம்புநிலை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவங்க தான் இந்த என்கவுண்டரில் குறிவைக்கப்படுவாங்க, எந்தவித பின்புலம் இல்லாதவங்க தான் கொலை செய்யப்படுவாங்க, என்கவுண்டரை ஏற்க முடியாதுன்னாங்க. சரியான வாதம் தான். இப்போ உங்கள் ஆட்சியில் 22க்கும் மேற்பட்ட என்கவுண்டர் நடக்குது. அப்பட்டமாக தெரியும் எல்லாமே போல் என்கவுண்டர் தான். திட்டமிட்டு கொலை பண்ணணும், கொலை பண்ணுறாங்க. ஒரே வாரத்தில் 3 என்கவுண்டர் படுகொலை. இது தமிழ்நாடா இல்லை உத்தரப்பிரதேசமானு கேட்குற அளவுக்கு மனித உரிமை அப்படிங்கிற ஒன்றே இல்லாமல் போச்சு. எவ்வளோ பெரிய கொலை செஞ்ச கொலையாளியாக இருந்தாலும்
அவனை வந்து சிறைக்குள்ளே வச்சு அடிக்கக்கூடாது. சிறைக்குள்ளே வந்து அவனை கைதின்னு சொல்லக்கூடாது, சிறைவாசின்னு சொல்லணும். அவனை எத்தனை கொலை பண்ணாலும் அவனுக்கு பரோல் சிறை விடுப்புன்னு ஒன்று உண்டு. அவனுக்குன்னு சில உரிமைகள் உண்டு. அவனை கையில் வந்து விலங்கு போட்டு கைது பண்ணக்கூடாது. இப்படிலாம் இது விதி இருக்குது. இப்படி விதி இருக்கிறப்ப காவல்துறை வந்து இஷ்டத்துக்கு சுட்டு கொல்லும்னா இது எப்படி இருக்க முடியும்? தமிழ்நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு அவ்வளவு மோசமாக இருக்குது. நீதிமன்ற வளாகத்துக்கு அருகாமல் கொள்கிறான். ஒரு மருத்துவமனைகளில் வந்து ஓமந்திரா மருத்துவமனைகளில் வந்து ஒருத்தங்க கத்தி எடுத்து குத்துறான். அதே போல் பள்ளிக்கூடத்துக்குள்ளே புகுந்து ஒரு ஆசிரியை குத்தி கொள்கிறான். சர்வசாதாரணமாக கொலை நடக்குது. எந்த கொலையும் அந்த நேரத்தில் உணர்ச்சியப்பட்டு தாக்கி அதீதமான தாக்குதலில் உயிர் போனதல்ல. எல்லாமே திட்டமிடப்பட்ட பச்சை படுகொலை. குறிப்பாக சொன்னால் கூலிப்படை கொலை நடக்குது. தமிழ்நாடு முழுக்க கூலிப்படையினரோட ராஜ்யம். அதே போல் வரலாற்றில் இல்லாத அளவுக்கு கஞ்சா அபின் போன்ற பொருட்களின் அதீதமான வரத்து, அதீதமான புழக்கம். கள்ளச்சாராயம் வந்து 2000 தொடக்கத்தில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்பட்டது கேள்விப்பட்டோம். ஆனால் 2023-24 இதுவரைக்கும் கள்ளச்சாராயம் காய்ச்சி ஒட்டு மொத்தமாக திமுகவோட ஆட்சியாக குடிச்சிட்டு போய் 100 பேர் செத்து போயிட்டாங்க. 100 பேர். கள்ளக்குறிச்சியில் 69 பேர் சாகிறாங்கன்னா அவன் வந்து ஒரே நாளில் காய்ச்சி மாலையில் விற்று அடுத்த நாள் யாரும் சாகலை. அவன் தொடர்ச்சியாக பல மாதங்களாக ஆண்டு கணக்கில் காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கான். அவன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? மதுவிலக்கு ஆயத்திரவைத்துறையை சார்ந்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்க? அந்த கண்ணுக்குட்டிங்க ஒருத்தன் தான் கள்ளச்சாராயம் காய்ச்சினான். அவன் கள்ளச்சாராயம் காய்ச்சத்துலேருந்து 100 மீட்டரில் நீதிமன்ற வளாகம் இருக்குது. இன்னொரு 100 மீட்டரில் வந்து காவல் நிலையம் இருக்குது. அவன் உளவுத்துறை என்ன பண்ணுச்சு? ஒரு தெருவில் வந்து ஒரு தள்ளுவண்டி கடை போனா கூட உளவுத்துறைக்கு காவல்துறை தெரியாமல் எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் துண்டறிக்கை விநியோகம் பண்ணால் கூட துண்டறிக்கை யார் விநியோகம் பண்ணுறா, என்ன செய்தி இருக்குது, உளவுத்துறை கண்காணிக்கும். அப்படி இருக்கப்ப தொடர்ச்சியாக ஒருத்தன் வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சினான்னா உளவுத்துறைக்கு காவல்துறை தெரியாதா? அப்போ காவல்துறையோட ஒத்துழைப்போடு காசை வாங்கிட்டு விட்டுட்டேன். விளைவாக வந்து 100 பேர் செத்து போயிட்டான். மயிலாடுதுறை பக்கம் கள்ளச்சாராயம் காய்ச்சலான்னு அதை தட்டி கட்ட 2 இளைஞர்கள் வந்து குத்தி கொலை செய்யப்படுறாங்க. 6 மணிக்கு வெளில வர்றான், சிறை விட்டு வெளில வர்றான். 8 மணிக்கு கொண்டாடுறான், 2 பேரை கொண்டாடுறான். இது எல்லாம் தமிழ்நாட்டில் நடக்குது. தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு அமைதியாக இருக்குது அப்படின்னா இது அமைதிங்கிறது எந்த அமைதி? சுடுகாட்டு அமைதி தான். அவ்வளவு மோசமாக இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்குது. பொதுவாக திமுக ஆட்சினாலே ஒரு பொது புத்தி உண்டு. திமுக ஆட்சியில் வந்து சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்கும், வன்முறை வெறியாட்டம் இருக்கும், ரவுடிகள் ராஜ்யம் இருக்குன்னு 100 விழுக்காடு உண்மை. யாரும் இருக்க முடியாது. நாடறியப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அந்த வளாகத்துக்குள்ளே ஒருத்தன் அத்துமீறி நுழைஞ்சு ஒரு மாணவியை வந்து வன்கொடுமை செஞ்சுட்டு அவன் வெளியே போயிட முடியுது அப்படின்னா எப்படி சாத்தியம்? அப்போ அந்த லட்சத்து சட்ட ஒழுங்கு இருக்குது. குறிப்பாக சொல்லணும்னா காவல்துறை எவ்வளவு மோசமாக இருக்குன்னா, நெல்லை பக்கம் வந்து ஒரு கான்ஸ்டபிள், ஒரு காவலர், கடைநிலை காவலர் வந்து ஒரு பேருந்து ஏறுறப்ப நடத்துகிற வந்து பயணச்சீட்டு கொடுங்க எடுங்கிறது. இல்லை எடுக்க முடியாது, எனக்கு வந்து அனுமதி உண்டு, நான் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது. 2 பேருக்கிடையே வாய் தகராறு ஆகுது. ஒரு இடத்துல அந்த பயணச்சீட்டு எடுத்துகிட்டு பயணம் பண்ணுறாரு. ஆனால் அந்த வாய் தகராறு ஆன அந்த காட்சியை வந்து காணொலியாக படம் பிடிச்சு ஒருத்தர் வந்து சமூக வலைதளங்களில் பதிவிடுறாரு. அப்போ காவல்துறை என்ன பண்ணுது? எங்கள் ஆளுகிட்டே நீ டிக்கெட் கேட்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாளுக்கு தமிழ்நாடு முழுக்க போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர்கள் மீது, ஓட்டுநர்கள் மீது வழக்கப்படுது. நீ வந்து உரிய இடத்துல, வண்டி இடத்துல, பேருந்து இடத்துல தள்ளி எடுத்துட்டு, ஒன்று வந்து சீருடைய வந்து கசங்கி இருக்குது, நீ வந்து சீட் பெல்ட் போடல, எப்படின்னு போலியான காரணங்களை கற்பித்து தமிழ்நாடு முழுக்க வழக்கு. அதாவது தமிழ்நாடு அரசின் கீழே இருக்கக்கூடிய போக்குவரத்துறையும் காவல்துறையும் வெளிப்படையாக மோதிக்கொள்ளுது. இப்போ சிபிஐ இருக்குது, மத்திய புலனாய்வுத்துறை, காவல்துறை இருக்குது. இந்த சிபிஐ வந்து வேறு கட்டுப்பாடு, மத்திய அரசின் கட்டுப்பாடு. காவல்துறை தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாடு. இந்த சிபிஐயும் காவல்துறையும் மோதிக்கொண்ட சம்பவத்தை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் அங்கே இருக்கக்கூடிய அமலாக்கத்துறையும் மோதிக்கொள்ளலாம், கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இங்கே காவல்துறையும் போக்குவரத்துறையும் ஒரே அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. 2 மோதிக்கொள்ளுதுன்னா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு? 1000 விமர்சனம் இருக்கலாம் ஜெயலலிதா மேலே, 1000 விமர்சனம் இருக்கலாம். அவங்க மோசமான ஆட்சி தான் கொடுத்தாங்க, மாற்றுக்கருத்தில். ஜெயலலிதா தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருந்தால் இந்த நிலம் வந்திருக்குமா? அவன் 2 நாள் 3 நாள் தமிழ்நாடு முழுக்க நடத்துனர் மீது, ஓட்டுநர் மீது வழக்க போடுறான். வழக்க போட்ட பிறகு அந்த தொடர்புடைய அந்த நடத்துனரையும் அந்த தொடர்புடைய அந்த காவலரையும் 2 பேரையும் எதுக்க நிற்க வச்சு 2 பேர் கையிலையும் ஒரு தேநீர் கோப்பையை கொடுத்து 2 பேரும் குடிக்க வச்சு
நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்கன்னு இவர் மன்னிப்பு கேட்க, அவர் மனமுருக 2 பேரும் கட்டிப்பிடிக்க, அந்த கட்டிப்பிடிக்கிற காட்சியை வந்து சமூக வலைதளங்களை பதிவிட்டு அதுக்கு பிறகு இந்த போடப்பட்ட வழக்கெல்லாம் திரும்ப பெறப்படுதுன்னா இது வந்து ஆட்சியா இல்லை அது நாடகமா? இது போல கேலி குதிங்காது உண்டா? தேவையில்லாமல் பொய்யா போக்குவரத்துறை சேர்ந்த நடத்துனர் மீது ஓட்டுநர் மீது காவல்துறை வழக்கப்படுதுன்னா வாய்மொழி உத்தரவு என்னப்பா ஆட்சி நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, யார் இந்த உத்தரவு கொடுத்தா அப்படின்னு ஒரே ஒருத்தர் டிஜிபியை நோக்கி கேட்டார்னா, தமிழ்நாடு காவல்துறையை நோக்கி கேட்டார்னா அடுத்த நோக்கி முடிஞ்சு போயிருக்கும். அப்போ தான் துறைக்கும் கீழே இருக்கக்கூடிய தனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு துறையை கூட கட்டுப்படுத்த லாய்க்கு இல்லை வக்கு இல்லை தமிழ்நாட்டை முதலமைச்சருக்குன்னா இது வெட்கக்கேடு இல்லையா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட அந்த கல்வி அமைச்சகம் சரியில்லை, அவரை வந்து தூக்கணும்னாங்க. யார் சொன்னால் திமுக சேர்ந்து சொன்னாங்க, நிர்வாகம் பண்ண தரல அப்படின்னு. அப்போ இந்த கல்வித்துறை பள்ளி கல்வித்துறை ஒழுங்காக இயங்கலைங்கிறதுனால அவர் பதவி விட்டு நீக்கணும்னா காவல்துறை மோசமாக இருக்குது, சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது. அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணலாம்? அந்த துறையை விட்டு விலகலாமா, ஒட்டுமொத்த முதலமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணலாமா? அப்போ இது வந்து எப்படி சொல்கிறது, நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியதுதான் தமிழ்நாட்டு நிலையை, அவ்வளோதான். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இப்பொழுது வந்து தமிழக அரசு தமிழக முதலமைச்சரை வந்து மிகப்பெரிய கவலைக்கு உள்ளாக்கிய பிரச்சனை அப்படின்னு என்ன, இந்த டாஸ்மார்க் நிறுவனத்தின் மீது அமலாக்கத்துறையினுடைய ரைடு, அதுக்கு தொடர்ந்து வந்து 1000 கோடி ஊழல் நடந்திருக்குங்கிற முதல் அறிக்கை. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு என்ன நீதிமன்றத்துக்கு போகுதுன்னா, இந்த டாஸ்மார்க் நிறுவன அந்த முறைகேடுகளை விசாரிக்கவே கூடாது, இதை வந்து நீங்கள் வழக்காக பதிவு பண்ணக்கூடாது, இது சிபிசிஐடிக்கு மாற்றக்கூடாது போன்ற பல்வேறு கூடாதுகளை வைத்து நீதிமன்றத்துக்கு போயிருக்கு. நீதிமன்றம் வந்து ஒரு பெரிய கொட்டை வச்சு இதில் விசாரிக்கிறது என்ன, இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே போல் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி கூட அவருடைய பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, எங்கள் காலத்துலேயும் எங்கள் மேலே வழக்கு தொடுத்தாங்க, நாங்கள் நேரடியாக நீதிமன்றம் போய் எங்கள்கிட்ட நாங்கள் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியில் வந்தோம். மடியில் களம் இல்லாத ஸ்டாலின் வந்து இதை ஏன் வந்து ரைடே நடக்கக்கூடாது, விசாரணையே நீங்கள் நடத்தக்கூடாதுன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறது போல செய்தியை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இது குறித்து தங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அதில் வந்து 1000 கோடிங்கிறது மிக குறைவான தொகை தான். அது வந்து 40,000 கோடியாக இருக்கலாம், 50,000 கோடியாக இருக்கலாம், 1,00,000 கோடியாக கூட இருக்கலாம். ஏன்னா வந்து கள்ளச்சந்தை அப்படின்னு இருக்குல்ல, இப்போ டாஸ்மாக் சாராயம் வந்து கள்ளச்சந்தையில் விற்கப்படுது. இதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஒரு 3 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னார். இதில் நிதித்துறை அமைச்சர் இருக்கப்போ சொன்னார், எவ்வளவு தொகை வருமானம் வருதோ அதே போல் ஒரு மடங்கு வந்து வெளில சுற்றிக்கிட்டு இருக்கு அப்படின்னார். அதில் நடந்த ஊழலை தான் அவங்க கணக்கிட்டு அது 1000 கோடிங்கிறது மிக குறைவானது இந்த அமலாக்கத்துறை சொல்லுது. இதில் வந்து பலவித அதுக்கு வந்து சப்பை கட்டுகளை கட்டுறாங்க. இது வந்து அமலாக்கத்துறை பழி வாங்குது, வருமான வரித்துறை பழி வாங்குது அப்படின்னு. இப்போ பழி வாங்கணும்னு அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ முடிவு பண்ணி ஐயா நல்லக்கண்ணையா வீட்டில் இல்லை மறைந்த ஐயா சங்கரையா வீட்டில் இது போன்ற அவங்க ஆட்களே வச்சுக்கலாம், இது போன்ற தலைவர் பெருமக்கள் வீட்டுக்குள்ளே வந்து இதே போல் சோதனையை போட்டால் அமலாக்கத்துறையால் வருமான வரித்துறையால் பழி வாங்க முடியுமானா வழி வாங்க முடியாது. ஏன்னா அவங்க அப்படி கட்டுறவங்க கரமுடியாத காரங்களுக்கு சொந்தக்காரங்க. ஆனால் இங்கே எல்லா துறையிலையும் ஊழல் வந்து புறையோடி போயிருக்கு. செந்தில் பாலாஜி எப்படிப்பட்ட ஊழல் பெருச்சாலிங்கிறது ஸ்டாலினுக்காக நல்லா தெரியும். இன்னைக்கு கல்லா கட்டி அவர் வந்து கப்பம் கட்டுறாங்கிறதுனால அவரை கண்டுக்காமல் நீங்கள் விட்டாங்க, அவரை வந்து முதன்மை அமைச்சராக வச்சுட்டாங்க. அதனால் இந்த துறையில் ஊழல் நடந்துக்குன்னு ஊருக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும். இன்றைக்கி வந்து அதை நியாயப்படுத்த வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா காசு தர்றாங்க அப்படின்னா அது வந்து லஞ்சம் கிடையாது. இப்போ ஹோட்டலுக்கு போகிறீங்க, சாப்பிட்டவர் டிப்ஸ் தர்றீங்க, அப்புறம் மணி ஆர்டர் வந்துச்சுன்னா மணி ஆர்டர் வந்தப்போ 10 ரூபா காசு கொடுத்துருப்பீங்க, இது போல் கொடுக்கப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு என்னென்னமோ விளக்கங்களை அபத்தமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. அது இன்றைக்கி நீதிமன்றம் போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் வந்து திமுக அரசு குட்டு வச்சிருக்கு. எப்படியும் இந்த டாஸ்மாக் ஊழல் அப்படிங்கிறதுல வந்து வசமாக சிக்குவாங்க. அந்த சிக்கல் வந்து தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகராவோட மகள் கவிதா எதிர்கொண்டாங்க, அதே போல் கெஜ்ரிவால் எதிர்கொண்டார், கேமன் சூரன் எதிர்கொண்டார், இவங்கெல்லாம் எதிர்கொண்டாங்க. திமுக அரசு பாஜகவோட மறைமுக உறவில் இருக்குது. அந்த பாஜக கொடுக்கக்கூடிய நிர்பந்தங்களுக்கு சரிவர திமுக ஒத்துழைக்காத பட்சத்தில் இந்த வழக்கில் இறுக்கி பிடிக்கும். ஏற்கனவே அமைச்சர் பதவியில் நீடிப்பது வந்து சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது. அப்போ அந்த பிணை ரத்து செய்யப்பட்டால் மறுபடியும் தேர்தல் நெருக்கத்தில் உள்ளே போனாலும் வியப்புக்கிடம் இல்லை. அதனால் திமுகவுக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டம். வெளில தெரியாமல் ஊடகங்களை வந்து கட்டுப்படுத்தி செய்தியை வெளில விடாமல் அது இது பண்ணுறாங்க. இன்றைக்கி இப்போ நான் பேசிக்கொண்டிருக்கிற தருணத்தில் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி வந்து அசோக் வந்து
நீதிமன்றத்தை சரணடைஞ்சாரு போனாருன்னு செய்தி வருது. 2 ஆண்டா எங்கே இருந்தார்? 2 ஆண்டா அவரை கண்காணிக்க முடியலையா, பிடிக்க முடியலையா? உளவுத்துறைக்கு காவல்துறைக்கு எங்கேயுமே தெரியாமல் தலைமுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டார். இப்போ திடீர்னு வந்துட்டார் அவர். அப்போ எல்லாமே நாடகம்தான். இதுக்கான எதிர்வினைகளை விரைவிலே நம்ம அரங்கேற்றங்களாக காட்சிகளாக நம்ம பார்க்கலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து கொண்ட திரு இடும்பவனம் கார்த்திக் அவர்களுக்கு நன்றி.